மைண்ட் யுவர் ஹெட். ஹைட்டா இருந்தாங்க இடிக்குமா? ஓகே நானும் குனியணும். நீ எல்லாம் நிம்மதினே போ. எனக்கு தான் இடிக்குது. இங்கேயும் மைண்ட் யுவர் ஹெட். ஏய் நீ நிமிந்து போடா. எனக்கு இருக்குது. இடிக்கல வாய்ப்பே இல்லை போ. எக்குனா கூட இடிக்க மாட்டேன். Hey buddies, welcome to Blackbees Vlogs. So நாங்க இன்னைக்கு உதய்பூர்ல இருக்க சிட்டி பேலஸ்க்கு வந்திருக்கோம். ஆமா, இந்த சிட்டி பேலஸ் நம்ம வேர்ல்டுலயே பெரிய பேலஸ் இதுதான். அப்ப நான் சொல்றேன் இஷ்டத்துக்கு யூசரெல்லாம் கேட்காங்களா உடுத்துவா. அப்ப நீங்க போய் ரிசர்ச் பண்ணீங்கன்னா அதுல ஒண்ணுமே இருக்காது. இது ராஜஸ்தான்ல பெரிய பேலஸ். ராஜஸ்தான்ல இதுதான் பெரிய பேலஸ். எவ்வளவு பெருசு? இவ்வளோ பெருசு. இவ்வளோண்டா? சரி, இவ்வளோ பெருசு. எவ்வளவு பெருசு? எவ்வளவு மெஷர்மெண்ட் சொல்லுங்க. டேப் எடுத்துட்டு வரலையே? நான் பார்த்தேன். டேப்பியா? இல்ல, இது எவ்வளவு பெருசுன்னா 2.71 lakh square feet. 2175 சொல்றது கூட திருப்பி சொல்றது. 2.71 lakh square feet. லேக்ஸ் ஸ்கொயர் ஃபீட்டா? ஆமா, அப்ப அது எவ்வளோ பெருசு. ஏன்னா இது வெறும் இந்த ஒரு பேலஸ் மட்டும் இல்ல, அங்க நிறைய இருக்கு. இது லைக் 1553 AD-ல ஒரு கிங் கட்டினாரு. அந்த கிங்கோட பேர் மறந்து போயிட்டேன். ஒழுங்கா படிக்கணும்ல. அப்புறம் மறுபடியும் சொல்றேன், இது போல அடிச்சிருவேன். ஸோ இது 1553ல மகாராணா உதய் சிங் 2 அப்படின்ற ஒரு கிங் இதை கட்டினாங்க. ஓகேவா? எது கட்டினாரு? அவர் இருக்கிறதுக்கு, அவர் ஒரு ஆள் இருக்கிறதுக்கு இவ்வளோ லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டா? அப்போ அதை வித்திருப்பாருல ஒருத்தர். யாரு வித்தாரு? அந்த அவ்வளோ ஏக்கரை வித்திருப்பாங்களே. அப்போ அவரு எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருக்காரு. யாரும் விக்கல, அப்படியே கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு, அவ்வளவுதான். ஐயா மக்கள், நான் சொல்றேன் புரியா, இந்த ராஜாக்கு ஒருத்தர் வித்திருப்பாரு இந்த இடத்த. யார் விற்கப்பட? ராஜா அவர் எடுத்தாருன்னா எடுத்தாரு, அவ்வளவுதான். அவர் உனக்கு காசு கொடுத்து வாங்க. அப்ப அவர் அந்த நம்ம ஊர் ஆளுங்கெல்லாம் எப்படி அந்த நார்மல் இடத்த இருந்துச்சுன்னா தப்புன்னு போய் ராஜா எடுத்துக்கிட்டாரு. அதே அவ்வளவு பெரிய ஸ்கொயர் ஃபீட் எப்படி ஆச்சுன்னா, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி பேலஸா கட்டியிருப்பாரு. அப்புறமா அவருக்கு கீழே அந்த சக்சஸஸ் இருக்காங்களே, அவரோட பசங்க, அவங்க பசங்க, அந்த மாதிரி எல்லாருமே கொஞ்சம் பக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு 400 இயர்ஸா அவங்களோட சக்சஸஸே எல்லாத்தையுமே எடுத்து பெருசா கட்டிட்டாங்க. இது பக்கத்துல தான் இந்த லேக் பிச்சோலா அது இருக்கு. இப்போ இந்த இடத்தெல்லாம் கட்டினவரும் அவர் தானா? ராஜா தான் கட்டினாங்களா இல்ல மேஸ்திரி கட்டினாங்களா? ராஜா உட்காந்து கட்ட போறாங்க. இங்க என்ன இப்போ கவர்மெண்ட்னா சிஎம் மினிஸ்டர்ஸ் அவங்க எல்லாம் நின்று கேட்டுனாங்க. கீழே அதுக்கு ஆள் இருப்பாங்கல்ல. அப்போ இந்த ராஜா ஒரு மேஸ்திரி கிட்ட இந்த பிளான் கொடுத்துருப்பாருல. அப்போ அவரு எவ்வளவு பெரிய பணக்காரனா இருப்பாருல்ல. யாரு? அந்த மேஸ்திரி. ராஜா கூட வேலை செய்றவங்க எல்லாருமே பெரிய ஆளுங்களா இருப்பாங்க. பாதிக்கப்படுறதெல்லாம் அந்த காமன் பீப்புள், நம்மள மாதிரி இருக்கிற ஜனம். அவங்களுக்கு அந்த டைம்ல மைண்ட் யோசிக்கிறச்சா, நான் மட்டும் அந்த காலத்துல இருந்தேன்னா நான் இந்த மாதிரி நிறைய இடத்த வலிச்சு போட்டு மக்களுக்கு கொடுத்துருப்பேன்டா. போய் வாழ்வா. இப்போ இருக்கிறது நம்ம என்ன கொடுக்குறோம் மக்களுக்கு? இதுதான் ஓர பேசக்கூடாதுன்றது. இதுதான் என்ட்ரன்ஸா? ஆமா, ஆக்சுவலி இவங்க போன பேலஸ், அந்த சிட்டி பேலஸ் அங்க ஜெய்ப்பூர்ல கேட்டீங்கல்ல, இவ்வளவு பெரிய பேலஸ்க்கு எது கேட்? நம்ம என்ட்ரன்ஸ்ல நீங்க வீடியோ எடுத்தீங்களே, அதுதான் அந்த பெரிய கேட் இந்த என்ட்ரன்ஸ்க்கு. அதுல நம்ம எவ்வளவு தூரம் நடந்து வரோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 மைல் வாக்கிங் டிஸ்டன்ஸ். ஆமா, அதுக்கப்புறம் பேலஸ் ஸ்டார்ட் ஆகும். ஆனா நீங்க அங்க இருந்து இங்க வரதுக்கு ட்ரெயின்ல வரலாம், மினி பஸ்ல வரலாம், சைக்கிள்ல வரலாம், அப்புறம் எலக்ட்ரிக் சைக்கிள்ல வரலாம், இல்ல நடந்து வரலாம். அதாவது முட்டி சத்து போனவங்க அதுல வருவாங்க. நல்லா பண்ணவங்க இல்ல வயசானவங்க. உன்ன சொல்றேன், ஏன்டா அவங்களே நீ இழுத்துன்னு வர? நான் உன்ன சொன்னேன்டா. அங்க இவதான் என்கிட்ட கேட்ட. நீ என்கிட்ட கேட்ட, என்ன கேட்ட நீ என்கிட்ட? எதுவுமே கேட்கலையே. நீ என்கிட்ட கேட்டியே என்னன்னு? நீ டிக்கெட்டை ஒழுங்கா கேட்டு வாங்கியிருக்கணும். 100 ரூபா கொடுத்தாக்கா மினி பஸ், 200 ரூபா கொடுத்தாக்கா எலக்ட்ரிக் சைக்கிள், 300 ரூபா கொடுத்தா ட்ரெயின். இதை நீ ஒழுங்கா கேட்டு விசாரிச்சு டிக்கெட் வாங்கினி. அங்க என்ன கேட்டல? இல்லையே. நான் அதான் யாருது? நான் நண்டு வந்துட்டேன்ல. நான் உன்னை இழுத்துன்னு வந்தேன்டா. அங்கிட்டு போட்டு இங்கிட்ட பண்ணுவா. வா, இப்ப கூட பாரு. நீ நேத்து என்கிட்ட ஜெய்ப்பூர்ல இவதான் சொன்னான், நான் தான் உனக்கு கைடு நான் தான் கூட்டு போயிடுது. டிக்கெட் எடுத்து காட்டுங்க. டிக்கெட் காமிக்கணும்? ஆமா. யார்கிட்ட காமிக்கணும்? அவர். வாட்?
ஃபர்ஸ்ட் அங்க ஃபர்ஸ்டா என்ட்ரி அதுவா? என்ன கைடு ஒழுங்கா வேலை செய்வீங்களா மாட்டீங்களா? 500 கொடுங்க. நானா கைது பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் எங்க போறோம்னா என்னமோ சொன்னாரு அவரு ஷாம்தாஸ் சார். ஷாமனா? அவரா சொன்னாரு. சரி நம்ம அது உள்ள போறோம், நமக்கு தெரியும் அது என்னன்னு. கைடு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சொல்லுங்க கைடு. நீங்க சும்மா என்னை கூப்பிட்டு வந்து என்கிட்ட இருந்து 500 வாங்கி என்னை ஏமாத்த பாக்குறீங்க. கைடை நம்பி இன்னொரு கைவிடப்படுறார். எங்க இது என்ன இடம்னு உங்களுக்கு தெரியலையே. ஸோ அது உள்ளதான் வந்து மர்தானா மஹால். ஸோ இந்த மர்தானா மஹால் வந்துட்டு சித்திபல் ஸ்கூல்ல இருக்கு. அப்படியா? டாய்லெட் போற இடம் எதுவும் நான் போயிட்டு வந்துடுறாரு. பாத்ரூம் போயிட்டு வந்து கைது கேட்காம போக்குறது. பாத்ரூம் ஒருத்த கூடமா வந்துட்டு கேட்கணும். பின்ன எதுக்கு கைது? சரி இப்போ எனக்கு பாத்ரூம் அது போலாமா? அடக்க முடியுமா? முடியாது. சரி போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து சார். நிஜமாலே போடு. இது வேணுமா? இது எடுத்து இது எடுத்து அங்க போறது. இது வந்து சலேகானா கேலரியா. இங்கதான் வந்துட்டு அவங்க சண்டை போடுற கண்ணு வச்சு இந்த பொருள்லாம் இருக்கும். ஸோ அந்த எக்ஸிபிஷன் அது. ஓ அந்த ராஜா வந்து இந்த இடத்த ஆக்கிரமிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து சண்டை போட்டிருப்பாங்களே, இது ஏன் இடம் சண்டை போட்டிருப்பாங்கல்ல அவங்களுக்கு வச்சிருந்தது. இதுதான் அந்த ராஜாக்கள் போல. அவங்க 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 ஓ அப்படியா? ஃபர்ஸ்ட் 7 பேர் யாருன்னு தெரியல, போட்டவே இல்லாம லாஸ்ட்ல ஒரு குட்டி பையன் குட்டி வந்துருக்குதா. ஃபர்ஸ்ட் இந்த இடத்த ஆக்கிரமிச்சது வந்து குகில். ஆனா லாஸ்டா பாரு மகாராஜா குமார். இவரு ஆக்சுவலா தமிழ் ஆளு. அப்ப தமிழ் ஆளுங்க தான் வந்து இங்க வந்து ராஜஸ்தானியா மாறி அர்த்தாராஜி சிங்கு மேரா அப்படின்னு மாறி இருக்காங்கல்ல. ஆக்சுவலா பாரு இந்த இடத்த எப்ப ஏன் இந்த சின்ன பையனுக்கு அப்புறம் வேற யாருமே எடுத்துன்னு வரல? அது என்னன்னா 2025 போட்டிருக்கு. அதாவது இப்போ இங்க வந்து கிங்கா இருக்கிறது போல இந்த இடத்துல. இவரு இருப்பாரா இங்க? ஆமா இருப்பாரு. ஓ சர்ச் பண்ணி பாப்போமா? 2025லயே 2 பேர் அடிச்சிங்க. அப்போ அது அவன் பையன். ஓ அவரோட பையனா? ஆமா. அவருக்கு ஏன் பேர் குமார்னு வச்சாங்க? அதான் அவருக்கு எத்தனை கேட்கணும். ஹரித்ராஜ் சிங்கமேவர் இவர் இருக்காருல்ல 2025ல. அவர் தான் இப்போ 1985ல அதான் அந்த லக்ஷ்ராஜ் சிங்கமேவர். அவர் 1985ல தான் பிறந்திருக்காரு. அவர் இப்ப கிங்கா இருக்காரு. அவரோட பையன் இப்போ இருக்கிறாங்க. இப்பவுமே இங்க ராஜாலாம் இருக்காங்கல்ல அவங்க இவங்க. ஓ அப்ப நிஜமா இன்னும் வரைக்கும் இருக்காங்களா? ஆமா இருக்காங்க. ஆக்சுவலா இந்த ராஜாங்களே இவருதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா ஆக்சுவலா அது பேரு மீசைய வந்து எல்லாம் முறுக்கி தானே நம்ம ஊர்ல பாத்துருக்கோம். அது பேர் தாடியே முறுக்கி இருக்காரு பேரு. அது எக்ஸிட் கைடு. எப்படி என்ன கைடு? நீங்க கைடு எப்படி நீங்க கூட்டு போவீங்களா இல்ல நான் கூட்டு போவேன்? அவங்களோட உடுப்புகளா? ஆமா அவங்க போட்டிருக்க ட்ரெஸ். ஓ நான் நினைச்சேன் உறுப்புகள். உறுப்புல உடுப்புகள். இது அவங்க வந்து அந்த வண்டி இப்படிதான் இருக்கும்னு ஒரிஜினல் குதிரை வைக்க முடியாதுல்ல, அதனால சும்மா செஞ்சு இந்த மாதிரி. ஓ இதுல தான் அவங்க காஸ்டியூம். அது என்னன்னு தெரியும்ல, எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதுதான் நம்ம அப்ப இருக்கிற கன் எப்படி இருந்திருக்கு பாருல. பயங்கரமா இருக்குல்ல. இந்த கத்தியெல்லாம் பிடிக்கிறதுக்கே ஒரு பிராக்டிஸ் வேணும்ல. என்ன கைட் நீங்க ஆமான்றீங்க? ஆமா பிராக்டிஸ் வேணும். உண்மைதானே. அதே மாதிரி பொண்டாட்டிய நாங்க ஹேண்டில் பண்றதுக்கு எங்களுக்கும் பிராக்டிஸ் வேணும் தானே. அதுக்காக என்ன நிறைய பொண்டாட்டி வச்சுட்டு போறேன். சென்னை பிராக்டிஸ் வேணுமா? அங்க மேல பாத்தீங்க குச்சி குச்சியா இருக்கு. ஆமா அதெல்லாம் என்ன தெரியுமா? குச்சி தானே. கன்னு நல்லா விட்டு பாருங்க. பக்கம் சுத்துறோம் அவங்கள. குச்சி பண்ண வரணும் இப்போ எதுவும் கேட்காம. சுற்றுவியா நீ? ஆமா அங்க பாருங்க ஃபுல்லா. ஆமா அங்கேயும் இருக்குடா. சோ இந்த கன் ஒவ்வொன்றுக்கும் நேம் சொல்லி கீழே பிடிச்சாங்க. என்ன கண்ணு பிடிச்சிக்கோ அந்த கண்ணோட நம்பர் பார்த்து கீழே பார்த்தா பேர் இருக்கும். எனக்கு அந்த கண்ணு 25 கொடை மாதிரி இருக்குல்ல, அது நல்லது பிடிச்சிருக்கா. 25th என்னோட பர்த்டே டேட். நான் கூட அதை சொல்றீங்கன்னு நினைச்சேன். அதான் குறை இருக்கா. சரி அது ஆக்சுவலா எதுக்கு சொன்னா அது அழகா கொடை மாதிரி இருந்துச்சுல. அந்த கொடையை வந்து இப்ப தந்தாங்கன்னா அது எவ்வளவு ரேட்டா இருந்தாலும் அது நான் வாங்கி நான் உன் பர்த்டே கிஃப்டா கொடுத்துருவேன். அதுக்குதான் அதை சொன்னேன். போய் வாழ்வா. இப்ப நான் அதை வாங்கிக்கிட்டா நீ வாங்கிக்க மாட்டியா? உன் பர்த்டே கிஃப்டா வாங்கிக்கிட்டா வாங்கிட்டு இவனே சுத்துறா தும்பு தும்புன்னு. விதைக்கு ஒரு சாமி போகின்றேன். ஆமாவா நிஜமாவா? சரி நான்லாம் சுடுவேன். நான் நீ சுடுவடா எனக்கு தெரியும். நான் வந்துட்டோமா வெளில?
இப்படிதான் நான் உள்ள போகணும். ஓகே. என்ட்ரி இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம்னா மியூசியம்குள்ளே போகிறோம். ஓகேவா? மியூசியம்குள்ள இதான்டா மியூசியம். இப்படியா? நான் கைதா நீங்கள் கைதா? இவங்களா யாருன்னு தெரியுமா? கணேஷ் சவுக்கு சவுக்கா ப்ரோக்குன்னு படி. அது நான் தான் சொல்லணும். சரி ஓகே ஓகே. நீ ப்ளீஸ் விசிட் திஸ் சைட் ஃபர்ஸ்ட். ஓகே தேங்க் யூ. மைண்ட் யுவர் ஹெட். ஹைதா இருந்தாங்க இடிக்குமா? ஓகே நானும் குனிறேன். நீ நான் நிம்மதினே போ. எனக்கு தான் இடிக்குது. இங்கேயும் மைண்ட் யுவர் ஹெட். ஏய் நீ நிமிந்து போடா. எனக்கு இருக்குது. இடிக்கல வாய்ப்பே இல்லை போ. எகுனா கூட இடிக்க மாட்டேன். இதெல்லாம் என்னது? இதெல்லாம் பெயிண்டிங்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் அப்படிங்கிற பத்தி பேரா இருக்குமான்னு தெரியல. ஜஸ்ட் ஒரு மியூசியம். எல்லாரும் சொல்றாங்க, நீங்க நம்பி எங்களை சொல்லி நம்ப வைக்கிறீங்க அதானே? பட் ஆனால் நான் வந்து நம்புங்கன்னு சொல்லல. சரி அவங்க எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாம நானும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒவ்வொரு சண்டைக்கு போகும்போது இந்த மாதிரி ராஜா வந்து பேசுவாரு, நீங்க இது பண்ணுங்க நீங்க அது பண்ணுங்க. அது வந்து எப்படி கொலை பண்ணுவாங்கன்னு. யானை மேல இருக்கிறவங்க குதிரை வச்சு கொலை பண்ணுவாங்களா? அப்படியா? ஆமா சூப்பர். போட்டோல அப்படிதானே இருக்கு. அப்ப அப்படிதானே. அப்புறம் இங்க இது என்ன குதிரை மேல இருக்கிறவங்க வச்சுக்கிறாங்க. அப்படியா? ஆமா. இவர்கிட்ட கத்தியில எப்படி ஒரு வெட்டினாரு? என்னது இல்ல வெட்டிட்டாரா? ரெண்டோ பொண்ணுங்க இருப்பாரு ராஜா. அந்த மாதிரி உனக்கு வெட்ட தெரியுமா? எடுக்க கத்தி யார வெட்டி பாப்ப? மிண்டி வந்து ஜெயிச்சு அந்த மண்ணு எடுத்து வருவாங்க தெரியுமா? அது மாதிரி அது ஒரு மண்ணு. அப்படியா? ஒரு வாட்டி தான் ஜெயிச்சிருக்காங்களா? அப்போ இது சாம்பிளுக்கு அதே மண்ணு, மற்றதெல்லாம் அவங்க வச்சிருப்பாங்க. அந்த பிளட் எல்லாம் பார்த்தா எதுவுமே தெரியலையே. என்னது பிளட்? ரியலா பிளட் வேணா கொஞ்சம் எடுத்து வச்சிடலாமா? என்ன மோனி? ஒன்னும் இல்ல மோனி. வேண்டாமா? நடந்து போனா போதும் மோனி. கேள்வி கேட்ட இங்க இப்படிதான் சண்டை நடக்குமா? போரு அவ்வளவு பேர் ஆகுறாங்கல்ல. இப்போ இந்த ராஜா வந்து ஒரு கூட்டத்தை இங்க இருந்து கூட்டு போயிருப்பார்ல சும்மா. இப்போ அந்த கூட்டத்துல இருந்து இப்போ ஒரு 200 பேர் கூட்டு போயிட்டாங்கன்னா அந்த 200 பேர்ல 100 பேராவது கண்டிப்பா செத்துற மாட்டாங்க. கண்டிப்பா. எவ்வளவு பேர் சாகுறோம் முக்கியம், லாஸ்ட்ல யாரு கப்படிக்கிறோம் அதான் முக்கியம். அப்போ டைம் பொறுத்து எந்த ராஜாவுமே அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு வந்து என்னாச்சு அப்படிலாம் ரொம்ப பார்க்க மாட்டாங்க. நம்ம ஜெயிக்கிறோமா அவ்வளவுதான். இதே ராஜா செத்துட்டாருன்னா அவங்களே கூட இருக்கவங்க எல்லாரும் வந்து சேர்த்து அந்த ராஜாவோட வெடிச்சிருவாங்க. எண்ணெயில போட்டு வெடிச்சிருவாங்களா? எண்ணெய் கிண்ணத்துல போட்டு ஃபுல்லா குப்பலை சுத்துருவாங்க. ராஜாவையா? கூட இருக்கிறவங்கள அது ரொம்ப கொதிரமா கொள்ளுவாங்கல்ல இந்த மாதிரி. இப்போ ராஜா இறந்துட்டாருன்னா ஆப்போனன்ட்ல இருக்கிறவங்க வந்து இவங்க கூட்டத்தை தூக்கின்னு போய் என்ன சைட்ல போட்டுருவாங்களா? நம்புறேன். ஆக்கிரமிச்சிருவாங்க. ராஜா இறந்துட்டாருன்னா அந்த ஊரே அவங்க எடுத்து போய் எப்படி நம்ம பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல இருந்தோம்ல அந்த மாதிரி அந்த ராஜா இந்த ஊரை அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. கொண்டுதான் அவங்களுக்கு என்ன லாபம்? வெறும் சுடுகாடு போய் ஆக்கிரமிப்பாங்க. நம்ம காலத்துல இல்லாம அதாவது நம்மளோட தாத்தா காலத்துல இந்த மாதிரிதான் பிரிட்டிஷ்ங்க வந்து இது பண்ணிட்டாங்க. அவங்க யாரையும் கொல்லல, ஆனா ராஜா கிராமத்துல கொண்டாங்க. மத்தபடி மக்கள் எல்லாம் பயணம் கொள்ளைங்க சொல்லிட்டு அப்படியே ஆக்கிரமிச்சிட்டாங்க. யாரு? நம்மள பிரிட்டிஷ் வந்து நம்மள. அதுக்கப்புறம் நம்ம திரும்பி தைரியமாயி அவங்கள 100 வருஷம் கழிச்சு அந்த தைரியம் வந்தது. 100 வருஷம் அதுவுமே இருந்தோம். 100 வருஷம் வந்து தைரியம் வரல, 100 வருஷத்துக்காக அவங்களே போன விட்டாங்களா? 100 வருஷம் வரைக்கும் தைரியத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணினே இருந்தாங்க. அந்த 100வது வருஷம் அடிச்சு தூக்கிட்டாங்க எல்லாரையும். இப்போ அங்க அந்த டைம்ல ஒரு ஜென்சி கிட்ஸ் வந்திருக்கோம் வந்து அப்படி குடிச்சிருப்பாங்க. இதுதான் ஒரிஜினல் அந்த மகாராணா உதய் சிங் 2 கட்டினது. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த சிட்டி பேலஸ் கட்டினவர் பாருங்க. ஃபர்ஸ்ட் பை மகாராணா உதய் சிங் 2 1537 to 1572 வரைக்கும் இதை கட்டினாங்களா? கட்டிட்டு இருந்தாங்களா? ஆமா, இந்த பில்டிங் கட்டினது. சாமி பாப்பலாம். நீ சாமி கும்பிடல? நீ கும்பிட்ட நான் கும்பிட்ட மாதிரி என்ன உட்காந்து பிடிக்கிறாங்க எல்லாரும். இந்த காலேஜ் அசைன்மெண்ட்ல பண்ண அனுப்பிட்டு இருப்பாங்க. ஓ அவங்களா? அப்போ இவங்கெல்லாம் வந்து நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னு எனக்கு நீங்க அங்கேயே பண்ணி காமிக்கணும். சும்மா நின்று போட்டோ எடுக்க கூடாது. எனக்கு உட்காந்து வரைஞ்சு அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உங்களுக்கு நான் காலேஜுக்கு வந்து மார்க் சொல்லுவேன். அந்த மாதிரி நானும் அப்படிதான். நீங்க முடிச்சா நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும், எல்லாத்தையும் சொல்லணும். இல்லைன்னா நான் சரி கைடா இருக்க மாட்டேன். வைஃபை
நீ கைடா இருந்தாலும் நல்லது, ஒய்ஃபா இருந்தாதான் பிரச்சனை. ஸோ இது வந்து மொத்தம் உதய்பூருமே வந்துட்டு நம்ம இங்க இருந்து பார்க்க முடியும். அப்படியா? ஆமா, தெரியுதா? தெரியுது. இங்க இருந்து அங்க அவுட்டர் ஃபுல்லா மலை இருக்கும், அது உள்ளதான் ஊரு. தெரியுதா? ஃபுல்லா இருக்கு. வே2 நெக்ஸ்டா. இது எண்டே இல்லையா? எந்த இல்ல, 2 lakhs ஸ்கொயர் ஃபீட் முடிச்சாதான் இருந்து. எல்லாமே செம்புப்பா. ஃபயர் பிளாக்கர் இங்கதான் நெருப்பெறியாரும், இங்கதான் உட்காந்து ப்ரே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த லைட் எல்லாம் இந்த காலத்துல போட்ட மாதிரி இல்ல. இல்ல அது பழைய அந்த காலத்துல போட்ட லைட்டு தான் இது. இந்த காலத்துல வேற மாதிரி இருக்குது. நம்ம ரூம்ல பார்த்தோமே டிஃப்ரெண்டா. ஹாய், அழகா இருக்கானே. நான் கைடு. 12:43 எப்போ வந்து 10:07. இங்க வந்தா நம்ம நிறைய நடக்கலாம், பார்க்க அவ்வளோ இருக்கு. ஒரு வழியா வெளியில வந்துட்டோம். இங்க வந்து ஏதோ சாப்பிட்றக்கு ஏதாவது வேணா வாங்கிக்கோங்க. என்ன வேணும்? டீ பிஸ்கெட் 50 ரூபா. அதை வாங்கிட்டா? ஆனா எனக்கு வேணாம், எனக்கு பிடிக்கும். எனக்கு வேணாம்பா. டீ நான் குடிக்கவே மாட்டேன், பட் இங்க டீ தான் இருக்கு, வேற வழி இல்லை. காலேஜ் பிஸ்கெட் நான் சாப்பிடவே மாட்டேன், ஆனால் வழி இல்லை சாப்பிடல. அமுக டுமுக அமால் டுமால்